உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சிவா, மறுபுறப்பு பொழைச்சு வந்திருக்கையா, நல்ல சாமியை வேண்டிக்க. சிவா, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. காவேரி கல்யாணம், செங்கல் சூளை, இதை எதை பத்தியும் நீ யோசிச்சு மனசை குழப்பிக்க வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஜனனி, சொல்லுங்க மாமா. சிவா வளைச்சிட்டு ரூமுக்கு போ. வாங்க சிவா, போலாம். ஜனனி, வாங்க. எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன்ல. என்னடா கஷ்டம்? வளராம போய் ரெஸ்ட் எடு. என்னால அப்ப பேசக்கூட முடியல. ஆனா நீங்க எல்லாரும் அழுதது புலம்புனது எல்லாமே எனக்கு கேட்டுச்சு. அப்ப சாமி கிட்ட ஒண்ணுதானே வேண்டிக்கிட்டேன். இத்தனை நாளும் ஒரு அர்த்தமே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தேன். இனிமே அப்படி இல்லை. நான் என் குடும்பத்துக்காக வாழணும். என் அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, என் அக்கா தங்கைகளுக்காக, பாட்டிக்காக, நிலாக்காக, ஜனனிக்காக, உங்க எல்லாருக்காகவும் நான் வாழணும். இன்னும் கொஞ்ச நாளாவது நான் வாழணும். என்னை எடுத்துக்காத சாமின்னு நான் வேண்டிக்கிட்டேன். சிவா, நான் இருந்து உனக்கு ஒண்ணுதான், அது நரகம். எனக்கு நீதாண்டா கொல்லி போடணும். அதான் எனக்கு பாக்கியம். அப்பா, நான் போய் உனக்கு. என்னங்க நீங்க? புள்ள உசுரோட பொழைச்சு வந்திருக்கான், எதுக்கு அழறீங்க? அண்ணா, நீ எங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு இப்பதானா எங்களுக்கே தெரியுது. ஆமா மாமா, உங்களை சுத்தி தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். நீங்க தான் மாமா எங்களுக்கு எல்லாமே. ஆமா மச்சான், நீதான் எங்க எல்லாருக்குமே முக்கியம். உங்க எல்லாரோட பாசம்தான் தம்பியை மீட்டு கொண்டு வந்திருக்கு. இல்லம்மா, ஜனனி பாசம்தான் சிவாவை மீட்டு கொண்டு வந்திருக்கு. அவ ஒருத்தியோட பாசம்தான் சிவா எங்களுக்கு கிடைக்க காரணம். ஜனனி, சிவா உசுரே உன் கைக்குள்ளதாமா இருக்கு. சிவானா அவன் மட்டும் இல்லம்மா, நாங்க எல்லாருமே. எனக்கும் நிறைய பேசணும், சொல்லி அழணும் போல இருக்கு. ஆனா எனக்குள்ள பாசத்தை தவிர எதுவுமே இல்லை. எதுக்காகவும் நான் ஆசைப்படல. இந்த குடும்பத்துல ஏதோ ஒரு மூலையில நானும் ஒரு ஆளா இருந்தா போதும். வேற எதுக்காகவும் நான் ஆசைப்படவே இல்லை. என் மனசுல வேற எந்த ஆசையுமே இல்லை. ஆனா அதை எப்படி தெளிவா சொல்றதுன்னு தெரியல. ஜனனி, என்ன இது? தம்பி நிக்க வச்சே பேசிட்டு இருக்க. ரூம்க்கு அழைச்சிட்டு போமா. ஜனனி, நீ அழுததெல்லாம் போதும். இனிமே நீ எதுக்கு அழணும்? கண்ணை தொடச்சுக்கிட்டு சிவாவை கூட்டிட்டு போ. சரி சிவா, வாங்க. என்ன சித்தி? துளசி, இனிமே நீ யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க எதை பத்தி சொல்றீங்க? உனக்கு சிவாதான் உயிர்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்காக காத்திருக்கணும்? நீ அவருக்கு பொண்டாட்டியா வாழ்ந்துரு. சித்தி, சிவா எனக்கு தாலி கட்டல, ஜனனிக்கு தான் தாலி கட்டினாரு. அவர் என் கழுத்துல தாலி கட்டாம என்னால பொண்டாட்டியா ஆக முடியாது. நான் ஆகவும் மாட்டேன். ஏய், தாலி தானே, கட்ட வச்சுட்டா போச்சு. காவேரி கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். சொல்லுங்கம்மா. ஒரு விஷயம் சொல்லணும், ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. தயங்காம சொல்லுங்கம்மா. ஜனனிக்கு சிவா தம்பிக்கு நடந்த கல்யாணம் சிவா தம்பிக்கு ஞாபகம் இல்லையாமே. இன்னும் அந்த எண்ணம் மாறல. அதை பத்தி சொல்லலான்னு தான். விசாலாச்சே, நமக்கு ஏன் தோணாம போச்சு? சிவாவுக்கு எல்லாமே மறந்து போச்சுன்னு நான் சொன்னப்பெல்லாம் நீங்க நம்பவே இல்லை. சரி, பெருசா ஊரே அதிர்ற மாதிரி சிவாக்கு ரிசப்ஷன் பண்ணிடலாமா? ஐயா, சிவா தம்பி ஜனனிக்கு தாலி கட்டணும். இன்னொரு முறை தப்பு இல்லையா? கட்டலாமா? இதுல யோசிக்க என்ன இருக்கு? ஜனனிக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு.
சிவா தம்பிக்கு ஞாபகம் இல்லையே. ஜனனி தான் பொண்டாட்டின்னு சிவா தம்பி மனசுல ஒரு பிடிப்பு வர வேண்டாமா? அதுக்கு தான் நான் தாலி கட்டணும்னு சொல்றேன். கட்டினதால என்ன பண்றது? மனசால தான் புருஷன் பொண்டாட்டியா இருக்காங்க. மற்றபடி அவங்க 2 பேரும் தனித்தனியாக தானே இருக்காங்க. ஒன்றும் கெட்டு போகல. மஞ்ச கைத்த கழுத்தில் கட்டிக்கிட்டு தாலியை கோயில் உண்டியில் போட்டுற சொல்லுங்க. திரும்ப தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மாத்திக்கலாம். என்னங்க, இவங்க சொல்றதும் சரியாதாங்க இருக்கு. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். இனிமே நான் இந்த பக்கமே வர மாட்டேன். ப்ளீஸ் விட்டுருங்க. இப்ப வந்தியே, அதுக்கு என்னடி பண்ணலாம்? ஏய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா வீடு தேடியே நீ வருவ? மேகல, இவனை தூக்கி வண்டியில போடு. வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க. மேகல, ஏய் பாத்து. தாச புறாவல விடாத. எவ்வளவு திமிரு உனக்கு. டேய் தாசே, அவ உயிரோடவே இங்க இருந்து போக கூடாதுடா. ஏய் விடுங்க விடுங்க, என்ன விடுங்க, விடு என்ன விடுங்க. ஏய் என்ன விடு விடு சொல்றா. விடு. ஏய் ஏய் ஏய், வாங்கடா, வந்து வண்டியில இறங்குடா. ஏய் ஜனனி, தாலியை கட்டி கோயில் உண்டியில போட சொன்னாங்கல்ல? ஒன்றும் இல்லை. உங்க முன்னாடி எனக்கு தாலியை கழட்ட சங்கடமா இருக்கு. நீங்க அந்த பக்கம் போறீங்களா? ஏய், நான் வேணா தாலியை இல்ல 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 இல்ல, நீங்க கழட்டக்கூடாது, நான் தான் கழட்டணும். அப்போ நான் அப்படியே வெளியே போயிடுவா? நீங்க போய் மணி அடிங்க, நான் வேண்டுதலை முடிச்சிட்டு வந்துடுறேன். நல்ல வேலை தான், முடிச்சிட்டு வா. மாதாயே. உன் சன்னதியில இப்ப என் மனசுக்கு பிடிச்சவர் கையால தாலியை ஏத்துக்க போறேன். என்னாச்சு? இல்ல, ஏன் பதட்டமா இருக்கீங்க? என்ன துரத்திட்டு வராங்க, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. அது போறாங்க பாருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.